வெல்கம் டு மௌனி மீடியா. பிஸ்னஸ், ஆக்டிங், பொலிட்டீஷியன், டைரக்டர், பாடி பில்டர், சூப்பர் ஹீரோ மற்றும் சுப்ரீம் ஸ்டார் என நம் தமிழ் சினிமாவில் வலம் வந்து கொண்டிருக்கோம். நம்ம சரத்குமார் சார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்த தேதி ஜூலை 14, 1954 பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய நடிகர், அரசியல்வாதி, பாடி பில்டர்னு சொல்லலாம் இவரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் பல மொழி திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அது என்னன்னா பார்க்கலாம் வாங்க. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்திய படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் முக்கியமாக நடிச்சிருக்கிறாரு. இவர் 150க்கு மேலான படங்கள்லாம் நடிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வாங்கிக்கிறாரு. 3 தென்னிந்திய பிலிம்போர் விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு. முதல்ல ஒரு பாடி பில்டராகவும் அதுக்கப்புறம் பத்திரிகையாளராகவும் 1986 தெலுங்கு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா சமஜம்லோ ஸ்திரீ. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு வில்லனாக தான் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக நடிக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆண்டில் அவர் ஒரு ஹீரோவாக அவரை நிலைநிறுத்தியிருக்கிறாரு. சரத்குமார் சாருக்கு சூப்பர் ஹீரோ மற்றும் சுப்ரீம் ஸ்டார் என்ற பட்டங்களை வாங்கிக்கிறார். அவர் 2007 காமராஜரின் கொள்கையை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஏஐஎஸ்எம்கே அப்படின்ற கட்சி அப்படின்னா அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் இவர் தென்காசி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 2006 முதல் 2015 வரை தொடர்ச்சியாக 3 முறை நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் மிக எளிமையாக வாழக்கூடியவர் தான் சரத்குமார் சார் அவர்கள். வீட்டில் இருந்து வாக்கிங் போகும்போது ரோட்டோர கடையில் டீ குடிப்பார். சரத்குமாருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி சாயா. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. ஒன்று வரலட்சுமி, பூஜா. சாயாவோட 2002 டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 ராதிகாவை திருமணம் செஞ்சாங்க. இவங்களுக்கு நகுல்னு ஒரு பையனும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு ரயானே என்ற பெண் பிள்ளையும் இருக்குது. அந்த பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா ராதிகாவுடைய 2வது கணவருக்கு பிறந்த பெண் பிள்ளை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் மனைவி ராதிகா முன்னாள் நடிகர் எம்.ஆர். ராதாவின் 4வது மனைவி கீதாவுக்கு பிறந்த பெண் குழந்தை தான் ராதிகா. சரத்குமார் சார் எடுத்த படம் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ மெயின் ரோட்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு பணம் இல்லை அவர்கிட்ட. 5 ரூபாயை வச்சுன்னு ஆட்டோவில் ஏறும்போது ஆட்டோவில் இருக்க மீட்டரவே பார்த்துன்னு இருப்பாராம் வீட்டுக்கு இறங்குற வரைக்கும். சரத்குமார் சாருடைய ஃப்ரெண்டு சுந்தரேசன் சரத்குமார் சார் கூட தான் இருக்கிறாராம். சரத்குமார் சார் வீட்டுக்கு இரவு 12 மணிக்கு உனக்கிட்ட காசு இல்லையே, நான் 150 ரூபாய் எடுத்துன்னு வந்திருக்கேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. சரத்குமார் சார் சைக்கிளில் நியூஸ் பேப்பர் போட்டு இருக்கிறாரு. நியூஸ் பேப்பர் போட்டு தான் படிப்படியாக அவர் உயர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய வெற்றி படமும் கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. பொதுவாக சொல்லணும்னா அநாத ஆசிரமம், முதியோர் இல்லம், அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஹெல்ப் பண்ணதெல்லாம் எங்கேயுமே வெளிப்படுத்தலை அவர் இது வரைக்கும். சரத்குமார் மனைவி ராதிகா 18 வயசில் படம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் நடிகை ஸ்ரீதேவி வீட்டில் அருகில் ராதிகா குடியிருந்துக்கிறாங்க. ஸ்ரீதேவி வீட்டிற்கு வந்த டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த பொண்ணு நல்லா இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்குது, நளினம் நல்லா இருக்குது அப்படின்னு டைரக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கும்போது முன்னாள் நடிகர் எம்.ஆர். ராதாவின் பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்.ஆர். ராதா கிட்ட போய் டைரக்டர்ஸ் கேட்கும்போது, உங்கள் பொண்ணை எங்கள் படத்தில் நடிக்க வைக்குவீங்களா, நாங்கள் ஹீரோயினாக நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷூட்டிங் ஷாட்டில் ராதிகாவை டைரக்டர் கூப்பிட்டு, அம்மா நீ ரொம்ப தைரியமாக இருக்கிறம்மா, இந்த தைரியம் எப்பவுமே உன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ராதிகா சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா சொல்லுவார், எப்பவுமே பெண் பிள்ளைகள் தைரியமாக இருக்கணும்னு சொல்லுவார் அப்படின்னு ராதிகா சொல்லியிருக்காங்க. சரத்குமார் சார் ராதிகாவை திருமணம் செய்யறதுக்கு முன்ன தேவியானி மேடத்தை லவ் பண்ணியிருக்கிறாரு. ஒன் சைடா அவங்க கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தேவானி மேடம் நான் 2வது தரமாக யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராதிகா மேடத்தை இவர் கல்யாணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ராதிகா மேடம் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படமெல்லாம் வெற்றி படமாகவே இருக்குது.
சரத்குமார் சாரும் ராதிகா மேடமும் சூரியவம்சம் படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் வந்து மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் வெற்றி படமாயிருக்கு. இவர் வந்து ஒரு பேட்டியில் இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வெற்றி தான், என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.